திண்டுக்கல் அருகே கை கால்கள் கட்டப்பட்டு ஆண் ஒருவர் கொலை செய்து கிணற்றில் வீசப்பட்ட வழக்கில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமணத்திற்கு மீறிய உறவே கொலைக்கான முக்கிய காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. திண்டுக்கல் அருகே சென்னப்பநாயக்கன்பட்டி கிராமத்தின் மேற்கு பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் கிணற்றில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த நபருக்கு 45 வயது இருக்கலாம் என்றும் இறந்த நபரின் வாய், கை மற்றும் கால் ஆகியவை கட்டப்பட்டு தலையில் காயத்துடன் ரத்தம் உறைந்து இருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தாடிக்கொம்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பெயரில் தாடிக்கொம்பு காவல் ஆய்வாளர் பாலமுருகன் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினார். இந்த விசாரணையில் இறந்த ஆண் வேடசொந்தூர் பூதாம்பட்டியை சேர்ந்த ஜோதிமணி என்பது தெரியவந்துள்ளது. மேலும் ஜோதிமணி அதே ஊரை சேர்ந்த முருகன் மனைவி கோமதிக்கும் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்துள்ளது. இதனிடையே கோமதிக்கும் அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு நபர் ஸ்டாலின் என்பவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோமதிக்கும் ஜோதிமணிக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோமதி தனது வீட்டிற்கு ஜோதிமணியை வரவழைத்து உளுந்தங்களி மற்றும் காபியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளார். இதனால் ஜோதிமணி மயக்கமடைய கோமதி, ஸ்டாலின் இருவரும் தனது கூட்டாளிகளான நடராஜன் மனைவி நீலா, ஆரோக்கியசாமி, குட்டி என 6 நபர்கள் சேர்ந்து மயக்கத்தில் இருந்த ஜோதிமணியை கழுத்தை நெரித்து கொன்று கிணற்றில் வீசியது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கோமதி, ஸ்டாலின் உட்பட 6 நபர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.